ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 3.2ல 4த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். இது பார்த்தோம். அப்புறம் இது பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல பார்க்கலன்னா பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ இதுவும் போட்டோம் நீங்க. செகண்ட் கொஸ்டின் ஃபுல்லா சால்வ் பண்ணேன். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணேன். செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் லாஸ்ட் வீடியோ சால்வ் பண்ணேன். அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணியாச்சு. நல்லாவே கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. So give two equivalent ratios for each of the following 3:2. So 3/2 equivalent ratio. So equivalent ratio எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த ஃபிராக்ஷனை மேனிபுலேட் பண்ணணும் அவ்வளவுதான். ஸோ எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், இன்டூ 2 டிவைட் பை 2 அப்படி எழுதுனா ஒரு மேனிபுலேஷன். ஸோ ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறவே போகிறது இல்லை, இதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன். 3/2 தான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன். இன்டூ 2 டிவைட் பை 2னா பேசிக்கா இது 1 தான். ஸோ எதுவும் மாற போகிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ட்ரிக் பண்ணுறோம். ஸோ 3 into 2 6, 2 into 2 4, ஸோ 6/4 ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன் தான். ஸோ 3/2 into 3/3 எழுதலாம் அடுத்த மேனிபுலேஷன். 3/3. ஸோ இதுவும் பேசிக்கா 1 தான். ஸோ 3 into 3 9, 2 into 3 6, ஸோ 9/6. ஸோ ரெண்டு ரேஷியோ கிடச்சிருச்சு. 6/4ம் 3/2 தான், 9/6ம் 3/2 தான். ஸோ 9/6 எப்படி இருக்கலாம், 3 into 3 by 3 into 2, 3 into 2, 3 3 கேன்சல் ஆகும். ஸோ 3/2 தான். பேசிக்கா இது எல்லாமே ஒரே ரேஷியோ தான். ஸோ 6/4, 9/6, 3/2 இதெல்லாம் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான். 3 டிக் மார்க் போட்டிருக்கேன் அதுக்கு தான். ஸோ அடுத்த கொஸ்டின் 1:6. 1:6 மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணுங்க. ஸோ 1/6 இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்படி எழுதுறேன்னா 1/6 இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், அதே மாதிரி 2/2, 3/3 3 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். இஸ்கா இது 1 தான், ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாற போகிறது இல்லை. ஸோ 1 into 2 2, 6 into 2 12. ஸோ 6 into 2 12, 2/12 which can also be written as 1/6. ஸோ இதான் இது ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்று தேவைப்படுது நமக்கு. ஸோ 1/6 into 3/3, 1/6 into 3/3. So 1 into 3 3, 6 into 3 18. So 3/18 which is nothing but 1/6. ஸோ இது இது ரெண்டு ரேஷியோ கிடச்சிருச்சு. அவன் ரெண்டு தான் கேட்டிருக்கான், ரெண்டு கொடுத்தாச்சு. லாஸ்ட் கொஸ்டின் 5/4. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 5/4 சிம்பிளிஃபை பண்ண முடியாது, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோல தான் இருக்காது. ஸோ வேற கலர். ஸோ 5/4 இது எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், இதே அது மாதிரி 2 into 2/2, 3/3 அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 5 into 2 10, 4 into 2 8. ஸோ 10/8 which is nothing but 5/4 தான். ஸோ அடுத்த மேனிப்புலேஷன் எப்படின்னா 5/4 into 3/3 எழுதலாம். 3/3. ஸோ 5 into 3 15, 15, 4 into 3 12. ஸோ 15/12. ஸோ 1 2 அவ்வளோதான், ரெண்டு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த கொஷின், ஃபோர்த் கொஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபோர்த் கொஷின் ஓவர். ஃபிஃப்த் கொஷின், விச் ஆஃப் த டூ ரேஷியோஸ் இஸ் லார்ஜர். இதை கம்பேரிசன் பண்ணுறோம். பேசிக்கா எது பெருசுன்னு கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 4/5 பெருசா 8/15 பெருசான்னு கேட்டிருக்கான். இது எல்சிஎம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்சிஎம் தெரிஞ்சா 8/15 பெருசான்னு கேட்டிருக்கான். பேசிக்காக 5 15 கன்வெர்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேயும் இன்ட்டு 3 போட்டலாம், இங்கேயும் இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4 into 3 12. ஸோ 12, 5 into 3 15. ஸோ 12/15ம் 4/5 ஒரே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது, ஒரே ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். ஸோ 4/5 சத்திங்கமாக 12/15. இப்போ கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ண எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன். 5க்கும் 15க்கான எல்சிஎம் வந்து 5ம் 15ஓட எல்சிஎம் வந்து 15 தான். அது எல்சிஎம் நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ சேனலில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 12/15 பெருசா 8/15 பெருசா கண்ணை மட்டும் சொல்லிக்கலாம், 12/15 தான் பெருசு. ஸோ அடுத்த கொஸ்டின் இது முடிச்சாச்சு. ஃபிஃப்த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் 3/4 பெருசா 7/8 பெருசான்னு கேட்டுருக்கலாம். ஸோ ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம், நல்லா கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, 3/4 பெருசா 7/8 பெருசான்னு கேட்டுருக்கலாம். 3/4 பெருசா இல்லை 7/8 பெருசா. 7/8. 4க்கு 8க்கு எல்சிஎம் 8 தான். ஸோ இன்டூ 2 டிவைட் பை 2 போட்டால் என்ன வரும், 6/8ன்னு வரும். ஸோ 6/8 பெருசா 7/8 பெருசா. 6/8 3/4 எக்ஸாக்டாக ஒரே ரேஷியோ தான், ஒரே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குது, சேம் ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். ஸோ 3/4 நீங்கள் 6/8ன்னு எழுதலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் எப்படி எழுதிதான். ஸோ 6/8 பெருசா 7/8 பெருசான்னு கேட்டிங்கன்னா 7/8 தான் பெருசு. ரெண்டுத்தையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுறேன், ஆனால் நியூமரேட்டர் வேற 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 நம்பர் இருக்குது. நியூமரேட்டர் இதுக்கு தான் பெருசு, ஸோ இந்த நம்பர் தான் பெருசு. ஸோ 7/8 இஸ் பிக்கர் தென் 3/4. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 7/8. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருந்தா 4/5 நினைக்கிறேன். 4/5 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின்ல லாஸ்ட் பார்ட். 1/2 பெருசா 2/1 பெருசான்னு கேட்டுருக்கோம். இது பெருசா யோசிக்கவே தேவையில்ல.
1/2னா ஹாஃப்னு அர்த்தம், 2/1னா 2ன்னு அர்த்தம். ஸோ ஹாஃப் பெருசா 2 பெருசான்னு கேட்டால் 2 தான் பெருசு. நீங்கள் எல்சிஎம்ஏ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹாஃப்னா பிஸ்க்கு 1ஓட கம்மி, 1ஓட பாதி, 1ஓட பாதி தான் ஹாஃப். 2னா 1ஓட டபுள், 1 இன்டூ 2, இது 1 டிவைடட் பை 2. ஸோ கிளியர்லி 1 இன்டூ 2 தான் பெருசு, 1 டிவைடட் பை 2 தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2 தான். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 5th கொஸ்டின்லேயும் 3 முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். டிவைட் த நம்பர் given below in the required ratio. 20 in the ratio 3:2. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இப்போ இங்கே டைம் இல்லை. நம்ம இந்த கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.